முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு 28 மாவட்டங்களில் உள்ள 69 முகாம்களில் 3 கட்டமாக 10,469 புதிய வீடுகள் 629 கோடி ரூபாய் செலவில் புதிய வீடுகளை கட்டுவதற்கு 3 கட்டங்களாக ஆணைகள் வெளியிடப்பட்டன. இதுவரை 3,746 புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்று திறக்கப்பட்டுள்ள விருதுநகர், திருவண்ணாமலை, சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கண்டியாபுரம், மல்லாங்கிணறு, சூலூர் சந்தை, தென்பள்ளிப்பட்டு, சொரக்குளத்தூர், சென்னல்குடி, மாப்பிள்ளையூரணி மற்றும் தாப்பாத்தி ஆகிய 8 முகாம்களில் 44 கோடி 48 லட்சம் மற்றும் 6 கோடி 58 லட்சம் செலவில் அடிப்படை வசதிகளுடன் புதிய வீடுகளை கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்விழாவில் இணைக்கப்பட்டுள்ள 2 மாவட்டங்கள் காணொலி வாயிலாக மொத்தம் 722 புதிய வீடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன் பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் பரந்த பரப்பில் அமைந்துள்ள 105 முகாம்களில் 19,677 குடும்பங்களைச் சேர்ந்த 56,929 இலங்கை தமிழர்கள் கடந்த 4 தசாப்தங்களாக வாழ்ந்து வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அறிவிப்பை வெளியிட்டார். அகதிகளாக முறையான அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இனி பாதுகாப்பான, கௌரவமான, மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை அமைத்து தருவதை இந்த அரசு உறுதி செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்கள் கௌரவமான, பாதுகாப்பான, மேம்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அரசின் உறுதியான நோக்கமாக அமைந்தது. அந்த கணம் முதல் மாற்றத்திற்கான பயணம் துவங்கியது. அந்த பயணத்தில் முதற்கட்டமாக பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக 10,469 புதிய வீடுகள் சுமார் 629 கோடி செலவில் கட்ட திட்டமிடப்பட்டது. அதற்கான முதற்கட்ட நிதியாக 186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3,510 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2ஆம் கட்ட நிதியாக 236 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3,959 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதில் 3 மாவட்டங்களில் உள்ள 4 முகாம்களில் ரூபாய் 13 கோடியே 59 லட்சம் 95,000 செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 236 புதிய வீடுகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று 4 மாவட்டங்களில் உள்ள 8 முகாம்களில் 44.48 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 772 புதிய வீடுகளும் மக்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. இலங்கை தமிழர் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகளை ஒரு சில வார்த்தைகளை பேச அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா. எனது பெயர் செல்வராணி. நான் இலங்கையில் வவுனியா மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் குள்ளூர் சந்தையில் 36 ஆண்டுகளாக வசித்தேன் ஐயா. நான் 1990ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்து வந்தேன் ஐயா. ஐயா, நீங்கள் எங்களுக்கு கல்வீடு கட்டி தந்தது மட்டுமல்லாமல் எங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி உதவியாக 1,25,000 வழங்கி எங்கள் பெண்களை முன்னேற்றமடைய செய்தது மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கு வழங்கிய அனைத்து உதவி திட்டங்களையும் எங்கள் மக்களுக்கு வழங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு எனது சார்பாகவும் எனது முகாம் மக்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவிக்கிறேன் ஐயா. நன்றி உரை கமிஷனர் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் இலங்கை தமிழரின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களும் இலங்கையில்
தமிழர்களும் ஒன்றே என்ற தாயுள்ளத்தோடு தமிழர்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளும் இலங்கை வாழ்வு மக்களுக்கும் வழங்கி எந்த பாகுபாடும் பார்க்காமல் தாயுள்ளத்தோடு அவற்றையெல்லாம் செய்து வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மை மற்றும் அயலகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புமிகு தலைமைச் செயலர் அவர்களுக்கும் எங்கள் செயலர் அவர்களுக்கும் அடிஷனல் செக்ரட்டரி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.